முத்தழகு வீட்டில் இருக்காங்க. அப்போ ஸ்வேதா வராங்க. என்னது இது, ரூம் சூப்பராக இருக்குது, எல்லா இடத்துலையும் டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்குது. ஐயோ, பாப்பா ஃபோட்டோ, ரேடியோ, என்ன முத்தழகு எல்லாமே கலக்கலாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பூமி மாமாவுக்கு உங்கள் மேலே அவ்வளோ பாசமாக சூப்பராக பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. சரி சரி, இதையே பார்த்துக்கிட்டு இங்கேயே இருந்துடாதீங்க, என்னோட குழந்தைய என்னால் வச்சிக்கவே முடியாது. அந்த அமுது சுத்தமாக பார்த்துக்கவே மாட்டுறாரு. இங்கே பாருங்கள், நான் குழந்தைய ரொம்ப நேரம் வச்சுருக்கேன். இனிமேல் நீங்கள் தான் மெயின் மதர். குழந்தை ஃபுல்லாக காலிலேருந்து உங்கள் கூட தான் இருப்பேன். நான் வந்து பால் மட்டும் கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. என்ன, என் மருமகளே மாசமா இருக்கா, அவளை போய் குழந்தைய தூக்கு இது அதுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெரியத்தை வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, என் குழந்தைய நீ தான் ஃபுல்லாக பார்த்துக்கணும், சரியா? அப்படி தான் பண்ணுவேன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ பெரியத்தை கேட்குறாங்க ஸ்வேதா கிட்ட, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? முத்தழகு மாசமா இருக்கா, அவளை போய் குழந்தைய பார்த்துக்க சொல்கிறேன். நான் சொல்கிறதுல ஒரு காரணம் இருக்கு அத்தை. அப்போ தான் முத்தழகு எதையும் யோசிக்க மாட்டாங்க, அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். பரவாயில்ல, என்னோட 2 மருமகளும் சூப்பராக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இது ரூமில் இருக்காங்க. அப்போ அங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட ரூமில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு வெளியே வராரு. பூமி ஏதோ கடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூசன் கிட்ட சொல்கிறாரு. என்னது இது, ஏதோ பாம்பு கடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பாம்புலாம் இல்லை, ஏதோ பூச்சி கடிச்ச மாதிரி இருக்குது. இல்லை பாம்பு கடிச்ச மாதிரி தான் இருக்குது. அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி நடிங்க. முத்தழகு வராங்க. ஐயோ, பாம்பு கடிச்சிச்சு, பூமியை பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூசன் கத்துறா. அப்படியே ஓடி வராங்க. முத்தழகு, என்னாச்சு? ஐயோ கடவுளே, இவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது, பாம்பு கடிச்ச மாதிரி தான் இருக்குது, அதோ பாம்பு போகுது, ஐயோ பாம்பு தான் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்தோட பார்க்குறாங்க. ஐயோ, இதை சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. பாம்பு நான் போய் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூமி எழுந்துக்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, பாம்பெல்லாம் நீங்கள் போய் பிடிக்க தேவையில்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. என்னது, மயக்கம் போட்டுருந்தீங்க எழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. இல்லைங்க, நாங்கள் பாம்பு கடிச்ச மாதிரி நாங்கள் சும்மா தான் நடித்தேன், என்னங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அந்த பாம்பு போகுது, அதை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முத்தழகு. மாசமாக இருக்கீங்க, இப்போ போயிட்டு பாம்பு பிடிக்கிறேன், நீங்கள் அதெல்லாம் பாம்பெல்லாம் பிடிக்க நான் விட மாட்டேன், நீங்கள் போகக்கூடாது முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. இல்லை, எனக்கு பாம்பெல்லாம் பிடிச்சி பழக்கம் தான், நான் கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு தானே, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு முத்தழகு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, பாம்பு பிடிக்கிறவங்களை வர சொல்லி பாம்பு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. அஞ்சலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பாம்பு பிடிக்கிறவன் வந்துட்டான், சூப்பர், அப்படி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவரும் உள்ளே வராரு. அம்மா, உள்ள நல்ல பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் உள்ளே போயிட்டு நீங்கள் ப்ளம்பர்னு சொல்கிறேன், நீங்களும் அதே மாதிரி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. சரிம்மா, யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நீங்கள் நடந்துக்கங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. சரி, பாம்பு கடிக்குமா? ஆமாம், இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்களே, பாம்பு யாரை கடிக்கும், யாரை வேணாலும் கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. அதுக்கு பாம்புக்கார் சொல்கிறாங்க, நல்லா கேளுங்க, நான் பாம்பை ட்ரைனிங் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அதனால் அது யாரை சொல்கிறோமோ அவங்கள மட்டும்தான் கடிக்கும். இப்போ உங்களை கடிக்க சொல்லட்டுமா? சூப்பராக கடிக்கும், பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு பிடிக்கிறவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க, என்னது, என்னையை கடிக்க சொல்வியா நீ? எங்கள் அம்மா ஒரு லாயர், என்னை மட்டும் பாம்பு கடிச்சது உன்னை தூக்கில் போட்டுருவாங்க, புரியுதா உனக்கு? வா ஒழுங்க வாய மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. எங்கம்மா அப்படி சொல்லிட்டு வராங்க. கரெக்டாக பாண்டி பார்த்துட்டு கேட்குறாங்க, இவன் பாம்பு பிடிக்கிறவனாச்சே, இவன் இங்கே வரான்? இவர் பாம்பு பிடிக்கிறவர் இல்லை, பிளம்பர், அங்கே குழா சரியில்லை, அதனால தான் ரிப்பேர் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. ஓ, அப்போ இவர் பாம்பும் பிடிப்பாரா? சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பூமி வராரு. பாம்பு பிடிக்கிறவர் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் சும்மா இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே நீ எப்படி ஆளை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட பூமி சந்தேகமாக கேட்குறாரு. அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க, இல்லை, இவர் பிளம்பரு, எனக்கு பாம்பு பிடிக்கிறோன்னு தெரியாது அப்படின்னு. சரி, ஏதோ ஒன்று நல்ல நேரம் நீங்கள் வந்துட்டீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவுட் ஹவுஸில் தான் இருக்குது, வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி கூட்டிகிட்டு போகிறாரு. அவரும் சரிம்மா, இப்போ தம்பி இருந்தால் போக முடியாதே அப்படின்னு சொல்கிறாரு. என்னது தம்பியா? இல்லை, கையில் இருக்கிற அந்த பை, டூல்ஸ் பை அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி. சரி, இந்தா நீயே வச்சுக்கோ அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு அஞ்சலி கையில் கொடுக்குறாங்க. அஞ்சலி பயப்படுறாங்க. ஐயோ, பாம்பு ஏன் கையிலையா?